சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாச்சூடன் காலாதலன் கமாலை கண்ணன் கண்கண்ணன் திருநீகன் திகம்பரன் திரிசூலன் தில்லையம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தாதாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சினவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்தார். நாமலை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார். நாமலை எல்லாம் ஏன் படைத்தார் தெரியுமா? நம்மளை எதுக்கு ஆண்டவன் படைத்தார்? நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்க கஷ்டமா இருக்கு வாழ்க்கையில. ஆண்டவே மண் உலகிலே மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? இவ்வுலகத்திலே நாமல் அனைவர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமலுக்காகத்தான் இப்பூமியை படைத்தாரா? இந்த பரந்த பூமியை படைத்தார். எவ்வளவு பெரிய இடம் பத்தில எத்தனை ஏக்கர் கணக்கு சொல்ல முடியுமா? அந்த பூமியை எங்கனாலும் கலந்து சாப்பிடலாம். அப்போ இந்த இறைவனாகிய பகவான் சிவபெருமானுடைய வடிவத்திலே ஒரு தெய்வத்தினுடைய உருவத்தை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லித்தான் அந்த ஆண்டவனார் வடிவத்திலே ஆண்களை படைத்தார். நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே, இந்த பேச்சு பிரம்மசக்தி, இந்த அம்மாளுடைய வடிவத்திலே நாமளை 10 மாதம் கருவிலே சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை ஆண்டவன் படைத்தார். நாங்கெல்லாம் யாருடைய அம்சம்? நாங்கெல்லாம் சக்தியின் அம்சம். அதனால பெண்களை என்னைக்குமே சாதாரணமா நினைக்க கூடாது. வீட்டை விட்டு வெளியே வரும்போது வீட்டுக்காரிய வாசல் நிக்க சொல்லி அவ காலில் விழுந்து கும்பிட்டு தான் வெளியே வருவேன். அவளைத்தான் தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சக்தி அம்சம்ல மாதிரி மறுநாளைக்கு போவையில சட்டிப்பானையில சோறு இருக்காது, வெறும் சட்டிதான். அப்படி இருப்பதனால ஆண்டவே சிவன் வடிவத்தில் ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து ஆண் என்றும் பெண் என்றும் அகில உலகத்தை உண்டு பண்ணி நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவங்களை படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசை என்றால் எந்த ஆசை? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. மண் ஆசைனா ஒரு ஆள் 1 ஏக்கர் நிலத்தை சும்மா தாரன்னு சொன்னா வேண்டாம்னு சொல்லுவோமா? ஓடி போய் கொண்டாங்க, 1 லட்சம் செலவானாலும் பரவாயில்லை, இருக்க இருக்க இப்ப ஏக்கர் கணக்கு நிலத்துக்கு தான் மதிப்பு. இப்ப உள்ள நேரத்துல நம்ம காசை சேமிக்கணும் அப்படின்னா ஒண்ணு மண்ணு மனை வாங்கி போடணும். அப்படி இல்லைன்னு சொன்னா தங்க பொருளா வாங்கி வைக்கணும். இந்த 2ஐயும் சேகரிச்சு வச்சா நாளைக்குள்ள நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்கி போட்டா ரொம்ப லாபம் தான். ஆமா, ஒரு 20 சென்ட் வாங்கி போட்டோம்னா 2 பொட்டப்பிள்ளையும் கரை சேர்த்திருப்பேன். விவரம் விட்டுட்டேன். அதனால ஆண்டவனாகிய சிவபெருமான் அவனுக்கு முதலாவது ஆசை மண்ண ஆசையை கொடுத்தார். வீடு உடுக்காரு வீடு அவரு லேசா விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வீட்டை எடுத்து வச்சுக்கலான்னு அவரு வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி தெரியல. அதுதான் பண்ணாசை. சரி, அப்போ அது மட்டுமா ஐயா? தோட்டத்துல வரப்போட்டுதாங்க. வரப்போட்டும் போது சும்மாவா வெட்டுதாரு? அடுத்தவங்க வரப்பையும் சேர்த்தே வெட்டுவாரு. அவர் அந்த பக்கமா வெட்டுவாரு, இவர் இந்த பக்கமா வெட்டுவாரு. மொத்தத்துல வரப்பே இருக்காது. அதைத்தான் மண் ஆசை என்பார்கள். 2வது ஆசை பொன் ஆசை. கழுத்து நிறைய தங்க ஆபரணங்களை வாங்கி அணியணும்னு ஆசைப்படுகிறோம் இல்லையா? சில பெண்ணா பிறந்தவா சொல்லுவா, ஏங்க வாங்க இந்த வருஷம் திருவிழாவுக்கு பக்கத்து வீட்டுக்காரி 5 கிராம்ல அழகா ஒரு கம்மல் வாங்கி போட்டிருக்கா. நீர் எனக்கு 2 கிராம்ல ஒரு மூக்குத்தி வாங்கி தரல
நான் உத்தரத்துல இப்பவே கயத்தை போட்டுருவேன். அவசரப்பட்டுறாத அதுக்கு கூறலாம பேசாத. அவர் பச்சை பையில கையெழுத்து போடுறாரு, கவர்மெண்ட் வேலை பார்க்காரு. நான் அந்த வேலை பார்க்க கூலி வேலை பார்க்க உன்ன மாதிரி ஆளுதான் எடுத்து சொல்லுவாரு. சரி, ஒரு மாதிரி நோஞ்சவரா இருந்தா இனிய முடியும். நம்ம வீட்டுக்காரு என்னமோ செய்ய போறா அப்படின்னு சொல்லி கடனை உடனே வாங்கி கொடுத்துருவாரு. அதைத்தான் பொன்னாசை என்பார்கள். மூன்றாவது ஆசை ரொம்ப முக்கியமான ஆசை. அது என்ன ஆசை? யாவருக்கும் இருக்காத ஆசை. அது என்ன ஆசை? அதுதான் பெண் ஆசை என்பார்கள். பெண் ஆசைன்னா நம்ம செத்ததுக்கு பிறகு நம்ம செத்து நம்மள கட்டையில கொண்டு வைப்பாங்க பாரு, வச்சு சுட்டு எரிச்சு அந்த சாம்பல் காத்துல பறக்குமா. அந்த காத்துல பறக்க சாம்பல் சொல்லுமா என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டே போகுமா. பொண்டாட்டியை விட்டு வந்துறேன் அப்படிங்குமா. ஆமா, அதைத்தான் பெண் ஆசை என்பார்கள். யாவருக்கும் இருக்காத ஆசை. கப்பல்ல கொண்டு வருதுன்னா எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணு சேர்த்து கேட்பான். ஆமா, பெண் உடனே அம்மா ஆண்டவே நாமலை எல்லாம் இவ் ஆசைகளோடு படைத்து இறைவனாகிய பகவான் மரம் செடி கொடி பயிர் புல் போன்ற இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி சிவராசிகளை படைத்து உலகத்தை படைத்தால் போராது. படைத்த மனுக்களுக்கெல்லாம் ஆண்டவே வயிறுன்னு ஒண்ணு கொடுத்திருக்கிறார். என் சான் உடம்புல ஆண்டவே ஒரு சான் வயத்தை கொடுத்தார். ஏ அப்பா, ஒரு சான் வயத்துக்கு என்ன பாடுபட வேண்டியிருக்கு. சொல்லுதான் ஒரு சாணுன்னு லேசா சொல்லுதான். காலையிலையும் சாயங்காலமும் மத்தியானமும் இரவுன்னும் வாராம பகலென்றும் வாராம காய்ச்சல் வந்தாலும் மண்டை குத்துனாலும் குறுக்கு வலி வந்தாலும் கை கால் உளைச்சல் இருந்தாலும் ஒரு ஊசிய போட்டு மாத்திரை போட்டு ஒரு வெந்நிய குடிச்சு இருந்து வேலை பார்க்கறதுக்கு என்ன தகுதி வேணுமோ எத்தனை ஊசி வேணுமோ போட வேண்டியதான். 10 ரூபா கிடைக்குமா அப்படின்னு ஆசைப்பட்டு உலகத்துல நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இருக்கும் போது ஆடி ஓடி வேலை பார்க்கணும் சொல்லியிருக்காங்க. கதி குறைஞ்சு போச்சுன்னா இல்லைன்னா மறுபடியும் வேலைக்கு போக முடியாது. உடம்புல தெம்பு இருக்கிறது வரைக்கும் நம்ம வேலை பார்க்கணும். அப்ப ஆண்டவே நம்மளுக்கு என் சான் உடம்பிலே ஒரு சான் வயத்தை கொடுத்தார். அப்போ படைத்த மனுக்களுக்கெல்லாம் வடியிறப்பது அந்த பகவானுடைய வேலை அல்லவா, சிவபெருமானுடைய வேலை அல்லவா. அப்பந்தான் ஆண்டவனாகிய பகவான் படைத்த மனுக்களுக்கெல்லாம் எப்படி படியிறந்து வருகின்றார் தெரியுமா? சாமி படைத்தார் சிவன் உலகம் எல்லாம், அவரும் படைத்த சிவன் உலகம் எல்லாம் பட்டினியும் இல்லாமல் படியிறக்க வேணும் என்று ஆயிரேழு உலகம் எல்லாம்
படிச்சுட்டு வீட்டுக்கு போனோம்னா என் வீட்டுக்கார சட்டாப்பையோட நிக்கா. எதுக்கு அவனை கொத்தவா? இல்ல இன்னும் படிச்சு நீ கொடுத்த ரூபாய் கொண்டு அவட்ட கொடுத்தோம்னா தோசை சுட்டு தருவா. அப்படி ரூபாய் கொடுத்தா சட்டாப்பையோட பூசை கொடுப்பா. நம்ம அப்படி சட்டாப்பையோட எதிர்பார்த்து நிக்கா. உழைச்ச ரூபாய கொண்டு போய் கொடுத்தேன்னா வயிறு பசிக்கு 2 தோசை. அப்படி ரூபாய கொண்டு நீ கொடுக்கலன்னு வைக்கி சட்டாப்பை 2 பூசை. உன் முட்டுல 2 பூசை. ஆமா அதுக்குதான் அந்த அம்மா சட்டாப்பையோட நிக்கா. ஆமா அப்படி நீ கேட்டா நம்ம சொல்லிடுவோமா? கேட்க மாட்டோம்ல. ஆனா பிறந்த ஆம்பளை ஒரு கட்டுப்படுத்துவதற்கு இருக்கிறது வரைக்கும் தான் நல்லா இருப்பாரு. நம்ம சேட்டை பண்ணும் போது செய்யக்கூடாது தவறு அப்படின்னு சுட்டி காட்டி அவரை வழி நடத்துவதற்கு கண்டிப்பா ஒரு பெண் வேணுமா? பெண் இருந்தா தான் அந்த குடும்பம் ஏசியா கரெக்டா போகும். உங்களை இல்லைன்னா இவங்க காட்டு அவங்காட்டுக்கு காடோ திசைன்னு சுத்தி வருவாரு. ஆமா ஆனா வீட்டுக்காரம்மா இருக்கும் போது தட்டி கேப்பா என்ன செய்தியே சாப்பிட்டீரா, உழைச்ச ரூபாய் எங்க, என்ன வரவு செலவுன்னு கேப்பா அந்த அம்மா. அப்படின்னு கேப்பா இல்லையா? அதே போலத்தான் இந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் அகில உலகமெல்லாம் ஆண்டவனும் படி இழந்து வந்தார். பார்வதா தேவி பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தார். கலைந்து வந்த பகவானுக்கு கலைப்பாறை கொடுத்தார். இறைத்து வந்த ஈசனுக்கு இறைப்பாறை கொடுத்த பார்வதி ஆதி கைலாசத்திலே இருக்கும் போது கலைப்பாறை மறுநாள் பொழுது விடிந்தது. ஆண்டவன் மறுபடியும் படியிறக்க வேண்டும் என்று பயண வைத்தார். ஆண்டவனுக்கு அன்றாட வேலையே அதானே. அப்போ மறுநாளும் ஆண்டவன் படியிறக்கவே பயண வைக்க பார்வதா தேவியும் படியரிசி எடுத்து கொடுத்தார். ஆண்டவன் படியரிசியை வாங்கினார். கைலாச வாசலுக்கு வார நேரம் பார்வதிக்கு மனதிலே சின்ன சந்தேகம். அவ என்ன நினைக்கா, ஆண்டவை என்னைக்குமே படியிறந்துட்டு வராரு, நம்மளும் படியரிசி எடுத்து கொடுக்கிறோம். ஆனா ஒரு அரிசி கூட மிச்சம் இல்லாம தானே இவர் திரும்பி வராரு. அப்படி என்ன இந்த ஆண்டவனால படியிறக்க முடியும்? அவருடைய படியிறப்பை நாமல் பரிசோதனை பார்க்க வேண்டும் என்று அந்த ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அந்த ஆண்டவனார் இடத்திலே வந்து ஏ ஆண்டவனே பகவான் அடியானோட வார்த்தைக்கு உலகமே இறையறக்க போகும்
அப்படி படியிலிருந்து வரும்போது பார்வதா தேவி நான் கைலாசத்திலே ஒத்தையிலே தன்னை தனிமையாகத்தானே இருக்கிறேன். அதனால உங்க கூட வந்து உங்க படியிலப்ப நான் பார்த்துட்டு வரேன் அப்படி என்று பார்வதா தேவி சொன்ன போது ஆண்டவனாகிய சிவபெருமான் சொல்லுகின்றார், பார்வதி உன்னை படியிறக்கும் இடத்திற்கு அழைத்து செல்வதிலே எந்த குற்றமும் இல்லை. இந்த உலகத்தை நான் ஒரு விதமாக படைத்தேன். உலகத்தில் உள்ள மானிட மனுக்களை எல்லாம் நான் பல விதமாக படைத்து உள்ளேன் பார்வதி. ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டு, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாத பேர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூலி இருக்காது பார்வதி. அவருக்கு ஒரு கோட்டை மொட்டைப்புள்ள கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டைன்னா 21. அந்த காலம் காக்கோட்டை, அரைக்கோட்டை, முக்கா கோட்டை, முழுக்கோட்டை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்பதானே பிறந்த நீ. இந்த மாதிரி ஆஸ்பத்திரி கிடையாது, கட்டுமானம் கிடையாது. ஆண்டவன் கொடுக்காம 21 பிள்ளை 22 பிள்ளை எடுத்துட்டாங்க. அவங்க ஏன் அப்படி பெற்று எடுத்தாங்கன்னா, இது ஆம்பளை பிள்ளையா இருக்காதா, இல்ல இதுக்கு அடுத்து ஆம்பளை பிள்ளையா இருக்காதா அப்படின்னு அடுத்து அடுத்துன்னு 21 பெண் குழந்தை வரைக்கும் பெற்று எடுத்திருக்காங்க அந்த காலம். அப்ப இந்த ஆஸ்பத்திரி எல்லாம் இல்ல பாருங்க. அதனால எந்த ஆளுக்குமே விவரமே தெரியாத காலம். கடவுள் கொடுக்காம அன்னைக்கு பெற்று எடுத்தாங்க. பிள்ளைகளை சொத்தா சேர்த்து வச்சாங்க. அப்படி இருப்பதனால அம்மா பார்வதி நீ பெண்ணா பிறந்தவா, வேலை மனம் கொண்டவா, சக்தியின் மனதை இறக்க குணமுடையது. ஆகையினால் நீ கைலாசத்திலே அமர்ந்திரமா, நான் கடவுள் சென்று வருகின்றேன். உலகமெல்லாம் பலியிழந்து விட்டு வருகிறேன். கைலாசத்திலே அமர்ந்து கடவுள் நான் சென்று வருகிறேன் பார்வதி. ஆண்டவா பரம்பொருளே, கண்டிப்பாக நான் உங்க கூட வரத்தான் போறேன் பார்வதி. என்னோடு வந்தையானா எனக்கு இடைஞ்சல் வந்து சேரும். பகவானோடு வந்தையானா பரிமோசங்கள் வந்து சேரும் பார்வதி. நீ கைலாசத்திலே அமர்ந்திரு, கடவுள் நான் சென்று வருகிறேன் என்று ஆண்டவன் சொல்லிவிட்டு புறப்பட்ட நேரம் பார்வதி சும்மா இருப்பாளா? ஆண்டவன் போனாலும் போகட்டும், படியிறக்கம் ஆரோம்னு சொல்லி நம்மள வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாம் போறாரு. இந்த ஆண்டவனார் படியிறப்புல ஏதோ குறை இருப்பதுனாலதானே இந்த ஆண்டவன் நாமளை அழைத்து போகவில்லை. அதனால இந்த அரணாருடைய படியிறப்பை இன்றைக்கு நாமல் பரிசோதனை பார்க்க வேண்டும். எந்த ஆதிசக்தி யாரை வரவழைத்தா தெரியுமா? ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா, கைலாச வாசலே கடவுளோட படியிறப்பை பரிசோதிக்க வேண்டும். விஸ்வ கருமாவ வரவழைத்தார் என் மகனை விஸ்வகரும் என்னுடைய வார்த்தைகள் சித்திரமாய் செப்பு செய்து, சித்திரமாய் செப்பு செய்து மகனே சிறப்புடன் கொண்டு வா.
நான் இன்னைக்கு பார்த்தேன். படி அழகான பாப்புமே என்று பார்வதா தேவி சிற்றிமையை கையிலே வாங்கி இந்த சிறிய சிமுளுக்குள்ள எந்த உயிரை பிடித்தடைக்கலாம்? இந்த சிறிய சிமுளுக்குள்ள ரெண்டு யானையை பிடிச்சு அடைப்போமா? சிறிய சிமுளுக்குள்ள ஆணையை பிடிச்சு அடைக்க முடியுமா? எதை பிடிச்சு அடைக்கலாம்? ஆணையை பிடித்து அடைக்க முடியாது. அப்ப ரெண்டு பூனையை பிடிச்சு அடைப்போமா? ஆணையும் அடைக்க முடியாது, பூனையும் அடைக்க முடியாது. அப்ப நம்ம கட்டக்கார பிடிச்சு அடைக்கணுமா? உள்ள பூனையவே அடைக்க முடியாதுங்க, கட்டக்கார வைக்கலாம். அவரே அடைக்க முடியாதோ? அப்ப எதை பிடிச்சு உள்ள அடைக்கலாம்? சிறிய சிமிழ் இருப்பது ஒரு எலுமிச்சங்கனி வடிவம். சின்ன சைஸ். அப்பேற்பட்ட சிமிழுக்குள்ள எதை பிடித்து அடைக்கலாம் என்று பார்க்கும்போது பார்வதா தேவி என்ன செய்கிறார் தெரியுமா? சிறு உயிர் அசித்தேரும் என்னைக்குமே பார்வதி என்ன செய்வா? ஆண்டவே வரும்போது எதிர்பார்த்து நிற்பா. ஆனா அன்னைக்கு ஆண்டவை சிவபெருமான் வரும்போது நீட்டினகால் மடக்காமல் அவந்த கூந்தல் முடியாமல் உழைந்த கூந்தலை முடியாமல் அவள் மௌனமும் கவலையுமாயிருக்கிறாள் அந்த மாயன் தங்கை பார்வதி. அப்பந்தான் ஏறிட்டு பார்த்தார் இறைவன். பார்வதி நினைக்கா முந்தானையில சிறிய சிமுளுக்குள்ள போட்டு ரெண்டு எறும்பை நம்ம பிடிச்சு அடைச்சு வச்சிருக்கோமே, அந்த எறும்புக்கு ஆண்டவனால எப்படி படியிறங்க முடியும்னு இவன் நினைக்கா. ஆண்டவனார் மகிமை தெரியாம. ஆனா சிவபெருமான் வந்து நிற்கும் போது அவர் எனக்குமே பாத பூஜை முடிப்பா, பணிவிடையை செய்வார். அன்னைக்கு ஆண்டவனுக்கு பாத பூஜை முடிக்கவில்லை, பணிவிடையும் செய்யவில்லை. அப்பந்தான் ஆண்டவன் பார்த்தார், நம்ம பார்வதி ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டாள, காலை நீட்டிக்கிட்டு இன்னைக்கு இப்படி இருக்கா என்ற ஆண்டவன் பார்வதிக்கு அருகாமையிலே வந்து எடியம்மா பார்வதி
சிரிச்ச முகமும் சீதையுமா அமர்ந்திருப்பாயே, இன்னைக்கு வாடிய முகமா வாட்டமா இருக்கு என்ன? நான் ஆண்டவன் இல்லா வேலையில் உனக்கு வந்த அலங்கோலம் என்ன? தேவர்கள் மூவர்கள் யாராவது திரு இடுக்கம் செய்தார்களா என்று ஆண்டவன் கேட்கும் போது அவன்தான் பார்வதா தேவி சொல்லுகின்றார், ஆண்டவர் ஈரேழு உலகமெல்லாம் இறையனுக்கும் இறைவனின் மனைவி அல்லவா நான்? அப்படி இருக்கும் போது உங்க அருளால எனக்கு ஒரு குறைகளும் அல்ல. அப்படின்னா ஏன் இப்படி இருக்க? நீ உலகமெல்லாம் படி இழக்க போனீரே, எந்த உயிருக்கெல்லாம் இறைவன் நீர் படி இழந்து வந்தேன். பார்வதி, என்னால் படைக்கப்பட்ட மனுக்கள் அத்தனைக்கும் ஆண்டவன் நான் படி இழந்திருக்கேன். கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும், தாயார் தன் பையுக்குள் வாழும் சிசுவுக்கும், முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும், மாங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கும் நான் படி இழந்திருக்கேன். பார்வதி, உருவத்தால ஒரு பாறை ஏகப்பட்டது பெரியது. பாறைன்னா எந்த பாறை? உருவத்தால ஒரு பாறை பெரியது. அப்பேற்பட்ட பாறைக்குள்ள ஒரு சின்ன தேர தவக்க வளருதுன்னு சொன்னா அது யாருடைய மகிமை? அது இந்த இறைவனுடைய செயல். ஒரு பெண்ணாகப்பட்டவா கர்ப்பவதியாகும் காலத்திலே 3 மாதம் 4 மாதம் 5 மாதமும் தள்ளுங்க. 5 மாதம்னு சொன்னா அந்த அம்மா அறவயிறு பூரணம். அவளை நிக்கச்சடைச்சு இருக்கச்சடைச்சு இருக்கும் போது 10 மாதம் உச்சும் வச்சு 10வது மாதத்துக்குள்ள ஒரு பிள்ளை வந்து பிறக்குன்னு சொன்னா அது யாருடைய செயல்? அது இந்த இறைவனுடைய செயல். ஒரு கோழியாகப்பட்டது முட்டையிட்டு 21 நாள் அடை காத்து 22ஆம் நாளையில கோழி முட்டைக்குள் இருந்து ஒரு குஞ்சு வருதுன்னா அது யாருடைய செயல்? அது இந்த பகவானுடைய செயல். அப்படி இருக்கும் போது என் படியிழப்பு மீது உனக்கு என்னடி சந்தேகம்? ஆண்டவா, நீர் உலகமெல்லாம் வழி இழந்திருந்து சொன்னாலும் இன்னைக்கு ரோட்ல பாருங்க சில பேரு சோறு கஞ்சின்னு சொக்கி தெரியுதாங்களே. எதுக்கு? பார்வதி, யார் ஒருவர் என்னை மதியாமல் தலை வணங்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவன் நான் ஒருபோதும் வழி இழப்பதில்லை. சிவன் சித்தன் இல்லாதவன் அவன் சுத்தப்பட்டு பார்வதி. அதாவது ஒருவா சாப்பாடு சாப்பிடுகிறோம்னு சொன்னா அந்த சாப்பாட்டுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். அன்னத்துக்கு மதிப்பு கொடுத்தா தான் என்னைக்குமே நமக்கு திண்டாட்டம் வராது. அன்னத்தை யார் ஒருவர் மதியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்னைக்குமே சோத்துக்கு பஞ்சம் தான். அவளால முடிஞ்ச ஒரு குழம்பு வச்சு வச்சிருப்பா. நம்ம காட்டாம காட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா அவன் போட்டு கொடுத்தான்னா அழகா சாப்பிடணும். அதை விட்டுட்டு என்ன குழம்பு வச்சிருக்க, என்ன சோப்பு வச்சிருக்க, சாம்பார் வச்சிருக்க பாரு முகர மாதிரி வச்சிருக்க பாரு, அப்படி சோதனைக்கு தூரம் வீசினோம்னா அப்படின்னு கேட்பான். அப்படின்னு சொன்னோம்னா தண்ணியை போட்டு வந்து அப்படி தகராறு பண்ணக்கூடாது. சாம்பார் வச்சு கொடுத்தா அது ஒண்ணு இல்லாம சாப்பிடணும். அம்மா ஒரு கைட்டு கொடுத்தாங்கன்னா 2 கைட்டு வாங்கி அமைதியா போய் அதான் சாப்பாட்டுக்குள்ள மதிப்பு. சும்மா சாப்பாடு கொடுத்த உடனே சில பேர் எல்லாம் குடிச்சிட்டு வந்து தட்டை தூக்கி அந்தால வீசுவாங்க. அந்த அம்மா சாப்பாடு கொடுத்தா அவ தலைக்கு மேல வீசுவான் தட்டை தூக்கி. அவனுக்கு சாப்பாடு கிடைக்குமா? நாளை புண்ண கஞ்சி இல்லாம தான் இருப்பான். அதனால அன்னத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். அப்ப ஆண்டவே சிவபெருமான் சொன்னார், அன்னத்தை மதியாமல் என்னை தலை வணங்காமல் இருப்பவர்களுக்கு ஆண்டவே ஒருபோது நாம் வெளியிடப்பதில்லை என்று சிவபெருமான் சொன்ன போது அப்பந்தான் பராசக்தியாகப்பட்டவள் சொல்லுகின்றார், ஆண்டவா நீர் படி இழந்தேன் என்று சொன்னாலும் இன்றைக்கு என்னிடத்திலே 2 உயிர் பட்டினியாக இருக்கு. பார்வதி, இத்தனை சொல்லியும் 2 உயிர் பட்டினியாக இருக்குன்னு சொல்லுகிறேன். அப்ப என் மீது உனக்கு சந்தேகமா என்ற ஆங்கார கோபம் கொண்ட ஆண்டவன் ஆதிபராசக்தியிடத்திலே
சிவபெருமான் கல்லுக்குள் இருந்தாலும் நான் கடவுள் அறியாத மாயமில்லை. சிவனுக்குள்ளே இருந்தாலும் சிவனறியாத மாயமில்லை. அறைக்குள் இருந்தாலும் நான் அரணறியாத மாயமில்லை. பார்வதி, நான் எத்தனை சொல்லியும் என் வார்த்தையை மீறி என்னையே நீ பரிசோதனை செய்து விட்டாய். நீ என்ன சந்தேகப்பட்டாலும் பரவாயில்லை. என் படியிறப்பு மேல நீ சந்தேகப்பட்ட பாரு. தெரியாமல் செய்திருந்தால் நான் உன்னை மன்னித்திருக்கலாம். தெரிந்தே செய்த பாவத்திற்கு உனக்கு ஒருபோதும் மன்னிப்பு கிடையாது என்ற ஆண்டவன் சொன்ன போது, ஆண்டவா, சிறியோர் செய்த குற்றத்தை பெரியோர் பொறுப்பது உன் கடமை அல்லவா? அப்படி இருக்கும் போது நான் தெரியாமல் செய்து விட்டேன். என் சிவனாரே நீர் பாவத்தை பொறுக்க வேண்டும் என்று பார்வதாதேவி சொன்ன போது, ஆங்கார கோபம் கொண்ட ஆண்டவே சிவபெருமான், ஏடியம்மா பார்வதிய என்னுடைய வார்த்தைக்கு தெரியாமல் செய்திருந்தால் ஒன்று சிவபெருமான் மன்னிக்கலாம். பகவான பரீட்சை செய்த பாவமடைய கொண்டீர். சிவனான பரீட்சை செய்த பாவமடைய கொண்டீர். எம்மா கொண்டவனை பரீட்சை செய்த கொடிய பாவைய கொண்டீர். நீ ஆளனை பரீட்சை செய்த ஆளனை பரீட்சை செய்த எம்மா அதிக பாவைய கொண்டீர். தாயா அதிக பாவைய கொண்டீர். எம்மா ஆண்டவன பரீட்சை செய்த அதிக பாவைய கொண்டீர். தாய புருஷனை பரீட்சை செய்த கொல்ல பாவைய கொண்டீர். பகவான் சொன்ன போது பார்வதியும் எதை சொல்லுவார்? ஏய் பார்வதி, கொண்ட கணவனை பரிசு செய்த கொடிய பாவத்தை எனக்கு எப்போது தீர்ப்பாய்? ஆளனை பரிசு செய்த அதிக பாவத்தை எனக்கு எப்போது தீர்ப்பாய்? பார்வதி, புருஷனை பரிசு செய்த கொல்லா பாவங்களை எனக்கு எப்போது தீர்ப்பாய் என்ற ஆண்டவனாகிய சிவபெருமான் சொன்ன போது ஆதிசக்தி பார்வதி பார்த்தார். ஆண்டவா, நான் தெரியாமல் செய்து விட்டேன். சிவனார் என்னை மன்னிக்க வேண்டும். அறியாமல் செய்து விட்டேன். என் ஆண்டவா, என்னை மன்னிக்க வேண்டும் ஐயா என்று பார்வதா தேவி சொன்ன போது, ஆண்டவை எனக்கு செய்த பாவத்தை நீ கண்டிப்பா தீர்க்க வேண்டும். அப்பந்தான் பார்வதி யோசித்து பார்த்தார். ஒரு கட்டிய கணவனுக்கு செய்த பாவத்தை தீர்க்கணுமானா யாரால முடியும்? கொண்ட கணவனுக்கு செய்த பாவத்தை தீர்க்கணுமானா கண்டிப்பா ஒரு குழந்தை வரம் இருந்தா தான் முடியும் என்று பார்வதாதேவி எண்ணி பார்க்க, அவ ஏன் அப்படி நினைக்கான்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வருதுன்னு வைங்களேன், அவர் சொல்லுவாரு, வெட்டிடுவேன், குத்திடுவேன், உன்னை வல்லைய கம்பால இருக்கிறவன் பாரு. அப்ப இந்த அம்மா சொல்லுவா, எல்லாம் குடிகாரம் விட்டேன், உன்னை இதுவரைக்கும் நான் உயிரோட வச்சிருக்கேன்னா எதுக்கு நினைக்க? உன்னை இதுவரைக்கும் நான் ஏன் உயிரோட வச்சிருக்கேன் நினைக்க? தூங்கும் போது உன் தலையில கல்ல தூக்கி போட்டா யாருக்கும் தெரியுமா? சிரிச்ச முகமா சேர்த்துருவேன். நாளை பொண்ணு அப்பம் இல்லாத பிள்ளை இல்லைன்னு யாரும் பேசக்கூடாது பாரு. அதுக்கு தாங்கள உன்னை உயிரோட வச்சிருக்கேன். சில பேரு சொல்லுவா, இந்த கழுத்துல போட்டிருக்கேன் 1,000 ரூபாய் கயிறு, அதுக்காக உன்னை காவலுக்கு போட்டிருக்கேன், இல்லைன்னா உன்னை கொல்ல எவ்வளவு நேரம் ஆகும் நினைக்க? என்ன ஒரு அடிதான் லேசா அடிச்சேன். சரி, அவன் சொல்லுதா, வாயாம நீ என்ன அடிச்சுக்கிட்டு இருக்க, தூங்கும் போது கள்ளத்துக்கு போட்டு கொன்றுவேன். ஆமா, அப்படி கொண்டுட்டோம்னா அந்த 3 எனக்கு கிடைக்காம போயிருப்பேன். அதனால
என்ன பேங்க்ல பணமா போட்டு வச்சிருக்க 3 லட்சம்? அது 3 லட்சம் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். சரி. அதெல்லாம் செத்தாத்தாள் கிடைக்கும். அதான் நடக்காத. அது கிடையாது. இந்த பூ போட்டு மஞ்சள் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதுக்காக தான் உங்க உயிரை வச்சுக்க அப்படிங்க. உன் வீட்டுக்காரர் எப்படி சொல்லுதாளோ? அவ கடக்க பைத்தியாரி. என்ன? நீ இருந்தா தான் அந்த பூ போட்டு வைக்க முடியும்னு யாரு சொன்னா? புருஷன் இருந்தா தான் பூ போட்டு வச்சுட்டு மிதிக்கிட்டு அலைய முடியும். அப்படி ஒண்ணு முழுக்க வேண்டாம. அப்புறம் எப்படி? அதாவது பெண்ணா பிறந்தவளுக்கு பூவு பொட்டு மஞ்சள் என்பது வந்து தாய் வீட்டு சீதனம் தான். அப்படியா? ஆமா. என்னைக்கு பெண்ணா பிறந்தவா பிறந்து வளரக்கூடிய காலகட்டத்திலே பூ வைக்கிறாங்க, பொட்டு வைக்கிறாங்க, மஞ்சள் பூசிதான் பிள்ளைய குளிக்க வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது கணவன் இல்லைன்னா பூ வைக்க கூடாது, பொட்டு வைக்க கூடாது, மஞ்சள் பூச கூடாது மனிதர்கள் வைத்துக்கிட்ட கட்டு, உலகம் வச்சுக்கிட்ட கட்டுத்தான். மற்றபடி இயற்கையா பார்க்கும் போது வந்து பெண்ணா பிறந்தவளுக்கு அது தாய் வீட்டு சீதனம் தான். அப்படி இருக்கும் போது நீங்க இல்லைன்னா நாங்க முழுக்க வேண்டாம்னு ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் அந்த காலம். இப்ப பெண்ணா பிறந்தவன் எங்கெங்க போய் கொண்டு இருக்கிறாங்கன்னு உனக்கு தெரியல. காலம் மாறி போச்சு. இன்னைக்கு பெண்கள் எத்தனை துறையில சாதிக்கிறாங்க தெரியுமா? ஏரோப்ளேன் முத கொண்டு நீங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சும்மாவா நினைக்க? என்ன சாதாரணமா வீட்டுக்குள்ள வச்சு சாமியா அலங்காரம் பண்ணணும் நீ நினைக்க? சாமி சாமி சொல்லியே தானே வீட்டுல வச்சிருக்கு. அப்படி இருப்பதனால அப்ப இந்த ஐயா அப்படி சொல்லுவாரு, அந்த அம்மா அப்படி சொல்லுவா. அப்ப பக்கத்துல பிள்ளை இருந்து என்ன செய்யும்? எப்பான்னு முந்தி வேட்டையை பிடிச்சு இழுக்கும். முந்தி வேட்டையை பிடிச்சு இழுத்தா அந்த ஐயா எரிவாரு. பிள்ளைய தூக்கி பசக்குன்னு இடுப்புல வச்சுக்கிட்டு நான் என் அப்பா வீட்டுக்கு போறேன்னு அந்த அம்மா பரப்பிட்டுருவா. அப்போ பிள்ளைக்காக மறுவாழ்வு அந்த இடத்துல உண்டாகும். அதைத்தான் இந்த பார்வதி யோசிச்சு பார்த்தா. இந்த ஆண்டவன் சிவபெருமா இவருக்கு செய்த பாவத்தை நம்ம தீர்க்கணுமானா கண்டிப்பாகவே நாமளுக்கு சிறிய குழந்தை வர வேணும் என்று அந்த ஆதிசக்தியாகப்பட்டவள் ஆண்டவனார் இடத்திலே என்ன கேட்டா தெரியுமா? ஆண்டவனே பகவானே, பகவானே, ஆண்டவனே பகவானே, பகவானே, அடியானோட வார்த்தை கேளு, வார்த்தை கேளு, கொண்டவனை பரிச்சை செய்த கொடிய பாவம் தீர்ப்பதற்கு வளர்ந்த ஒன்று எனக்கு வேண்டும், ஆளனை பரிச்சை
பக்கத்துல இருக்கா இல்ல என் பக்கத்துல இருக்கா? ரெண்டு பிள்ளையுமே நம்ம கிட்ட இல்ல. மூத்த மகன் கணபதியே முதற் பிள்ளையா உனக்கு தந்தே அந்த நல்ல கணபதியும் உன் பேச்ச கேட்கலையே என் பேச்ச கேட்கலையே தாயினோட குணத்தை போல் தாய் மகனும் பெண்ணும் கேட்டு சண்டி தோறும் மறந்தான் இளையவன் தான் வேல்முரு இன்பமோடு உனக்கு தந்தே அந்த நல்ல வேலவன் உன் பேச்ச கேட்கலையே என் பேச்ச கேட்கலையே பள்ளி வேலை ஆசை கொண்டு பழனியில போய வந்தான் புறத்தி வேலை ஆசை கொண்டு வேலவன் குண்டூரும் போய வந்தான் மூன்றாவது குழந்தையை முக்கண்ணனும் கொடுத்தேனா உன் பேச்ச கேட்க மாட்டான் என் பேச்ச கேட்க அவன் உன் பேச்ச கேட்க மாட்டான் என் பேச்ச கேட்க மாட்டான் உன்னையும் மதிக்க மாட்டான் என்னையும் மதிக்க மாட்டான் உலகத்துக்கு அடங்க மாட்டான் அவன் கட்டுக்கு அடங்க மாட்டான் அடங்க மாட்டான் தையில இருக்க அடே பார்வதி மூன்றாவது குழந்தையை முக்கண்ணை உனக்கு நான் உடுத்தேனையானால் அவன் உன் பேச்ச கேட்க மாட்டான் உன்னையும் மதிக்க மாட்டான் அவன் என்னையும் மதிக்க மாட்டான் உலகத்துக்கே அவன் அடங்க மாட்டான் பார்வதி கட்டுக்கு அடங்க மாட்டான் கையில இருக்க மாட்டான் அப்பேற்பட்ட ஆண் குழந்தை நமக்கு வேணுமா? மூத்த மகனாவது தாயின் குணத்தை மாறி ஒரே ஒரு பெண்ணு வேணும்னு சந்தையில போய் இருக்கான். இந்த ரெண்டாவது உள்ளவன் இருக்கான வடிவேலவன் அவன் ஒண்ணு இல்ல ரெண்டு வேணும்னு சொல்லி பள்ளி வேலை ஆசை கொண்டு பழனி மலையிலே போய வந்தான். குரத்தி மேலே ஆசை கொண்டு குண்டுதோறும் போய வந்திருக்கிறான் பார்வதி. மூணாவது பிள்ளையா நமக்கு வந்து காப்பாத்த போறான். ஆகையினால் நான் சொல்லுவதை கேளம்மா. ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் ஆறும் பசிக்கு உதவாத அன்னமும் தாகத்தை தீரா தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்டீரும் கோபத்தை அடக்கா வேந்தனும் குருமொழி கேளால் சீடனும் இவர்களெல்லாம் இருந்தும் பயனில்லை இறந்தும் பயனில்லை பார்வதி.